அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ஈரான் வரைக்குண்டான ஒரு பாரிய யுத்தமாக மாறி இதுவரைக்கும் யுத்த யுத்தமா என்கிற ஒரு நிலை இல்லாமல் மத்திய கிழக்கே ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு நிலையில தான் இன்றைக்கும் இது தொடர்பான பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா சொல்லி இருந்த பல தடைகளை இன்றைக்கு விதித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த தடைகள் ஈரானுக்கு எப்படி ஆதிக்கம் செலுத்த போகிறது அல்லது பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பதை தாண்டி இந்த தடைகளால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் இருக்க போகிறது என்கிற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. குறிப்பாக ஈரானுடைய முக்கிய பங்காளிகள் மீதும் இந்த தடை தாக்கம் செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானோடு யாரெல்லாம் வர்த்தகம் செய்கிறார்களோ அவர்கள் மீதும் தடைகளை விதிப்போம் என்கிறது அமெரிக்காவினுடைய இந்த தடை உத்தரவு. அமெரிக்கா ஈரான் மீது ஆபரேஷன் எகானமிக் அவுட்காஸ்ட் என்கிற பெயர்ல தான் இந்த தடைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஈரான் மீதான யுத்தம் வெற்றிகரமாக நடைபெறவில்லை, அதிலே ஈரானை வீழ்த்த முடியல என்னும் போது தற்போது ஈரான் மீது தடைகளை விதித்து அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஈரானுடைய 60 நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தனி நபர்கள் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் கப்பல் போக்குவரத்து, தங்கம் விற்பனை, வாங்குதல், விற்றல், அதே போன்று விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், டிஜிட்டல் சொத்துக்கள் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகத்தான் இரண்டாம் நிலை தடைகளும் விரிவுபடுத்தும் வகையில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 20 ஆண்டுகளில் பெரும்பாலான காலத்தை ஈரான் தடைகளுக்கு மத்தியிலேயே தாண்டி வந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த அழுத்தம் ஈரானுடைய பொருளாதாரத்தை ஐரோப்பாவிலிருந்து விலக்கி வைப்பதற்கும் சுருங்கி வரக்கூடிய ஆசிய பொருளாதாரத்துக்குள்ளாக மாத்திரமே ஈரானை முடக்குவதற்கும் அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு வேலையாக பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஈரானுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்க போகிறது என்கிற கேள்விகள் தான் இந்த இடத்திலே எழுகிற அதே நேரம் 2024ஆம் ஆண்டு காலகட்டமும் ஈரான் மீது அமெரிக்கா பலத்த தடைகளை விதித்திருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலேயே ஈரான் 112 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களோடு விற்பனை, இறக்குமதி, ஏற்றுமதிகளை செய்திருக்கிறது, பொருளாதார தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிறது. சுமார் 56 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி மாத்திரம் செய்திருக்கிறது என்கிற அளவுக்கு ஈரானுடைய பொருளாதார விரிவாக்கம் தடைகளுக்கு மத்தியிலேயும் தடையில்லாமல் தொடர்ந்து இருக்கிறது என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் ஈரான் மீதான அமெரிக்க தடைகள் ஒருதலை பட்சமானவை, இவற்றை பேசித்தான் தீர்க்க வேண்டுமே தவிர தடை விதிப்பது ஏற்புடையது அல்ல என்று சொல்லி இன்றைக்கு கத்தர் வெளிப்படையாகவே அமெரிக்காவுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறது. நெருக்கடியை தீர்ப்பதற்கான மத்தியஸ்த முயற்சிகளுக்கு தோஹா தொடர்ந்து உதவி செய்யும், உத்தரவாதம் அளிக்கும், ஆதரவளிக்கும் என்று கூறக்கூடிய கத்தருடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இந்த தடைகளால் தீர்வை எட்ட முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தடைகளை கத்தர் அங்கீகரிக்கவில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிற இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுடைய புரட்சிகர படை தளபதிகள் 5 பேர் குறித்து தகவல்கள் கொடுப்பவர்களுக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசு வழங்கப்படும் என்று இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய இந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய தூக்கத்தை கெடுத்த தளபதிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு இவங்க எங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. ஆனா தாக்குதல்கள் மட்டும் மிகச்சரியாக சிம்ம சொப்பனமாக நடக்கிறது. முழு யுத்தத்தின் வெற்றியாளர்களாகவும் இவர்களைத்தான் அமெரிக்கா கணிக்கிறது. இவங்க இல்லைன்னா யுத்தத்தை நம்ம ஜெயிச்சிருக்கலாம், இவங்களால தான் நம்ம தோத்திருக்கிறோம், இவங்க தான் ஈரானுடைய மூளையாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் இவர்கள் பற்றிய தகவல்களை தருகிறவர்களுக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 தளபதிகளுடைய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அஹ்மத் வாஹிதி, இவர் ஐஆர்ஜிசியினுடைய தலைமை தளபதியாக இருக்கிறார். அலி அப்துல்லாஹி, இவர் ஐஆர்ஜிசியினுடைய
ஊடக பிரிவாக செயல்படக்கூடிய ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய மத்திய தலைமையகத்தின் தளபதியாக செயல்படுகிறார். மூன்றாவதாக சயீத் அகஜானி, இவர் IRGC-னுடைய வான்வெளி படையினுடைய ட்ரோன் பிரிவு தளபதியாக இருக்கிறார். ட்ரோன் ஏவுறது, தாக்குதல் நடத்துறது, வருகிற ட்ரோனை தடுக்கிறது, எல்லாவற்றுக்கும் இவர்தான் பொறுப்பாளராக இருக்கிறார். அதே நேரம் ஹமீத் ரசா லஷ்கரியான் IRGC-னுடைய சைபர் எலக்ட்ரானிக் கட்டளை பிரிவினுடைய தலைவராக செயல்படுகிறார், தளபதியாக செயல்படுகிறார். மஜித் ஹத்தாமி IRGC-னுடைய உளவு அமைப்பினுடைய தளபதியாக செயல்படுகிறார். இந்த 5 பேரையும் இருக்கும் இடத்தையோ அல்லது இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்குரிய தகவல்களையோ வழங்குகிறவர்களுக்குத்தான் இவ்வளவு பிரம்மாண்ட பரிசுகளை நாங்கள் தருவோம்னு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. கடைசியில பரிசு அறிவிச்சு ஆள தேடக்கூடிய நிலைமைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்க படையினர் மீது ஆயுத தாக்குதல்களை நடத்துவது, இந்த அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்கட்டமைப்புகள் மீது இணையவழி தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் மத்திய கிழக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் திட்டங்கள் மீது இணையவழி சைபர் அட்டாக் பண்றது எல்லாமே இந்த பிரிவுகளாகத்தான் இருக்கிறார்கள். IRGC-னுடைய பிரிவுகளுக்கு இந்த அதிகாரிகள் தலைமை தாங்குவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிற அதே தகவல்களை வழங்குகிற நபர்களுக்கு நிதி உதவி மட்டுமல்ல, அவர்களை பாதுகாப்பது, அவர்களை வேறு இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்று மறுவாழ்வு அளிப்பது. ஏன்னா தகவல்களை கொடுத்து போட்டு ஈரானுக்குள்ள இருக்க முடியாதுல்ல, அதனால நீங்க தகவல் தந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசும் தருவோம், உங்களை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை அவர்கள் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆல்ரெடி ஈரானுடைய இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஈரானுடைய தலைவர்கள், தளபதிகள் இருக்கும் இடங்களை பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று இதே போன்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா அறிவித்திருந்தது. அதற்கு பிறகு நடத்தப்பட்ட யுத்தத்தில் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டார். முஜிதபா காமனி இருக்கும் இடம் எது என்று அறிவியுங்கள் என்று கோரப்பட்டிருந்தது. இன்னும் பல தளபதிகள் தொடர்பான தகவல்களும் கேட்கப்பட்டிருந்தும் அவற்றை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. எனவே இந்த தளபதிகள் இருக்கும் இடங்களை சொல்கிறவர்களுக்கு தான் இந்த பரிசுகள் வழங்கப்படும் என்கிற செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழல் தான் அமெரிக்காவினுடைய தடைகள் குறித்து ஈரான் என்ன சொல்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஈரானுடைய பொருளாதார அமைச்சர் அலி மதானி ஜாதே இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். அமெரிக்கா எங்கள் மீது ஒரு பாரிய தடையை விதித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த தடையை பொறுத்தவரையில் எங்களுடைய நாடு அமெரிக்க தடைகளுக்கு எதிர்கொள்வதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கிறது என்று அசால்ட்டாக பேசியிருக்கக்கூடிய ஈரானுடைய அமைச்சர் அவர்கள் எதிரிகள் எங்களுக்கு எதிராக ஒரு பொருளாதார பயங்கரவாத தாக்குதலை தொடங்க விரும்புகிறார்கள், ஆனால் எங்களிடம் சொந்தமான வழிகள் இருக்கின்றன. எங்க மேல ஒரு பொருளாதார தடையை திணிச்சு எங்களை முடக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா எங்க கிட்ட அதுக்கு பதிலடி இருக்குது, எங்க கிட்ட அதற்கான சமாளிப்பதற்கான வியூகங்கள் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் இந்த ஆட்டத்தை எப்படி ஆடணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். எனவே பொருளாதார ரீதியாக முடக்கி எங்களை இல்லாம செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தயார் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் தடைகளை தவிர்ப்பதில் ஈரானுடைய நிபுணத்துவம் என்பது அதனுடைய மீள்திறனை உறுதி செய்கிறது என்கிறார் ஒரு முக்கியமான ஆய்வாளர். அல் ஜசீரா இந்த தகவல்களையும் தொகுத்திருக்கிறது. தடைகளுக்கு ஈரான் மிகவும் பழகிவிட்டதால அந்த தடைகளால் ஈரான் பெரிதாக பாதிக்கப்படாது என்கிறார். தெஹ்ரானில் இருக்கக்கூடிய வியூக ஆய்வுகளுக்கான மையத்தினுடைய ஆய்வாளர் அலி அக்பர் தரைனி. அலி அக்பர் தரைனியுடைய இன்டர்வியூவை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அதிலே அவர் ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தடைகளை பற்றி பேசுகிற நேரத்தில் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, தடைகளை தவிர்ப்பதில், தடைகளை வெற்றி கொண்டு மீண்டும் அதே வேகத்தில் பயணிப்பதில் ஈரானை பொறுத்தவரை ஈரான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற, டாக்டரேட் முடிச்சிருக்கிறாங்க, PhD முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரண வேர்ட்ல பேசுற மாதிரியே அலி அக்பர் தரைனி பேசுறாரு. மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் இந்த தடைகளில் கண்டிப்பாக வெற்றி பெறும், ஈரானை மூச்சு திணற வைப்பதற்காக அமெரிக்காவுடைய முயற்சிகள் மீண்டும் ஒரு முறை தோல்வி அடையுமே தவிர வெற்றி அடையாது என்று ஈரான் உறுதியாக நம்புகிறது. அதில் உறுதியாகவும் ஈரான் செயல்படும் என்று சொல்லுகிறார் அலி அக்பர் தரேனி, மிக முக்கியமான ஈரானிய ஆய்வாளர். மேலதிகமாக அவர் பல செய்திகளை சொல்றார். அதுல தடைகளுடைய நோக்கம் ஈரானில் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துவது, கலவரங்களை தூண்டுவது, இதனூடாக மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தி நாட்டுக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கி ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குறது. அதாவது யுத்தத்தால எதை செய்ய முடியாம போனதோ அதை இந்த தடைகளூடாக செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர் பிப்ரவரி
மாதம் 28ஆம் தேதி அன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தோல்வி அடைந்த இராணுவ யுத்தத்தை போலவே ஒரு பெரிய மிகப்பெரிய தவறான கணிப்பின் அடிப்படையில் இந்த திட்டத்தையும் அமெரிக்கா முன்கொண்டு வந்திருக்கிறது. இதுவும் தோல்வி அடையும் என்று ஆய்வாளர்களே வெளிப்படையாக சொல்றது மட்டுமல்லாமல் காசா தொடர்பாகவும் சில முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே காசாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு பட்டம் விடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை சொல்லும் போதே அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, விளையாடுவதற்கும் பாதுகாப்பாக வாழ்வதற்குமான அடிப்படை உரிமைகள் ஆல்ரெடி நாங்கள் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு தானே இருக்குது, அதை நம்ம அதிகாரிகளும் தடுக்கிறாங்களேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க என்று கவலையோடு சொல்லக்கூடிய அதிகாரிகள், குழந்தை பருவத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் இதை பண்ணல, அப்பாவி உயிர்களை பாதுகாப்பதற்காகத்தான் பண்றோம். காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல பட்டம் விடுகிறவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் என்று அறிவித்திருக்கிறார். எனவே பட்டம் விடக்கூடிய குழந்தைகள் தாக்குதலுக்குள்ளாகலாம், அவர்கள் ஒரு பட்டம் விட போய் செத்துமடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பட்டம் விடுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு காசாவினுடைய குழந்தைகளுக்கு அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு கவலையான அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தான் பாலஸ்தீன அரசாங்கத்துக்கான தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக இன்றைக்கும் சவுதி அரேபியாவும் பிரான்சும் உறுதி செய்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ்ல நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பங்கெடுத்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானும் இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, 1967ஆம் ஆண்டு எல்லைகள் அடிப்படையில் ஒரு சுதந்திரமான பாலஸ்தீன அரசாங்கம் நிறுவப்பட வேண்டும், பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகளை குலைக்கிற முயற்சிகளை சவுதி அரேபியாவும் பிரான்சும் கண்டிக்கின்றன என்று சொல்லி கண்டனங்களை வெளியிட்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகள் இரு அரசு தீர்வுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, இஸ்ரேல் எனவே இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் நீடித்த போர் நிறுத்தத்திற்கான நிலைமைகளை உருவாக்குவதனுடைய அவசியத்தையும் சொல்லிக்காட்டி பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது பிரான்சும் சவுதி அரேபியாவும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரலில் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.